மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, தம்பி சொன்னதை போல சேப்பாக்கத்தின் சேகூர் அவர்களே, என்ன சார் சொன்னீங்க? 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் தரப்படும், இடியாப்பம் போயிடுச்சு. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரப்படும், பெட்ரோல் எரியல, கேட்டேன் பயிர் எரியுதியா? 75 ரூபா. தாய்மார்கள்லாம் இருக்கீங்கம்மா, என்னம்மா சொன்னாங்க? கரண்ட் பில்லு உங்களுக்கு கம்மியா வரும். ஆனா மாவட்டம் எங்கள் மீது நாங்க செலவு பண்ணக்கூடாது அக்கறை வைத்து அண்ணன் இந்த பக்கம் மேடையில் ஏற்றன மின்சார சிக்கனத்திற்காக அந்த பக்கம் கரண்ட் கட்டு பண்ண காவல்துறை உளவுத்துறை நண்பர்களுக்கு இந்த இடத்தில் இருந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப நேரம் இல்ல, சுருக்கமா எங்க தலைவர் யார் தெரியுமா? வீடியோ காலில் வருகிற தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர். அன்னைக்கு நைட்டு மழையில நினைச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன். போனுக்கு மேல போனு, நம்ம பசங்க நின்றுனா இவ்வளவு போன் வருது எடுத்தா, அண்ணா அண்ணா ட்விட்டர்ல பாருங்க, அண்ணா யூடியூப் பாருங்கன்றாங்க. என்ன மணி சொல்லு மணி, அண்ணா நீ திறந்து பாருங்க. பார்த்தா அண்ணே நீங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா பரவாயில்ல, எங்களுக்கே சர்ப்ரைஸ். தலைவரை கூட்டு போய் சிவகங்கையில அஜித்குமார் வீட்டுக்கே போய் நிக்க வச்சீங்க பாருங்க. இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு பொதுச் செயலாளர் தமிழக அரசியல் கிடைக்க வரங்க. அங்க இல்ல, எல்லா இடத்துக்கும் வருவாரு. இந்த மண்ணுல தொட்டுவிடும் தூரத்துல மெரினா பீச்ல கிழக்குல சூரியன் கூட முளைக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்கல கூட தாமரை முளைக்க வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. இதய சுத்தத்தோடு சொல்கிறேன், எல்லாம் அல்ல இறைவன் அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் சொல்கிறேன், பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. எப்படி இருப்போம்? முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தது யாருங்க? அவ்வளவு சீக்கிரம் தலாக் சொல்ல முடியாது, அதுக்கு அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஆண் தலாக் சொல்றனா அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா அதே பாருங்க, புனித இஸ்லாம் ஒரு வாழ்வியல் நெறி. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அந்த திருமணத்திலிருந்து வெளியேறக்கூடிய பெண்ணுரிமை தந்திருக்கக்கூடிய மார்க்கம் புனித இஸ்லாம் மார்க்கம். அந்த சகோதரர்களுக்கு பெரிய டைட்டில் தாங்க. தமிழக வெற்றி கழகம் எங்களோ பொதுச் செயலாளர் தலைவரோ இஸ்லாமிய சொந்தங்களை வெறும் வாக்காக பார்க்கல, ஒரு வாழ்க்கையாக பார்க்கிறோம்.